இதுல சார் இப்போ அதிமுக விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் செங்கோட்டையன் சசிகலாவினுடைய ரோல் என்ன சார்? வெறும் ஊதி பெரிதாக்கப்பட்ட பிம்பமா அல்லது தக்க சமயத்திற்காக காத்திருக்காங்களா? டிடிவி தினகரன் அவர்கள் அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவாரு சார். ஸ்லீப்பர் செல்ஸ் உள்ள இருக்காங்க, ஸ்லீப்பர் செல்ஸ் உள்ள இருக்காங்க. ஆனா இன்னைக்கு வரையும் அந்த ஸ்லீப்பர் செல்ஸ் வந்து உள்ளே தான் இருக்காங்க, வெளியே யாருமே வரல. அதே மாதிரிதான் இப்ப நீங்க செங்கோட்டையன் கேட்டீங்க. செங்கோட்டையன் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஈரோடுல பவானி சாகர் அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் முதல் நாள் அவரு இந்த விஷயங்கள் பேசுகிறப்ப, நான் ஒரு முடிவெடுக்க போறேன், 5ஆம் தேதி பிரஸ் மீட் செய்ய போறேன், தேதி தவறா சொல்றேன், பிரஸ் மீட் சந்திக்க போறேன்னு சொன்னப்ப அவர் வந்து கூட இருந்தார். பிரஸ் மீட்ல அவரே இல்ல, முன்னாள் எம்பில சத்யபாமா மட்டும்தான் இருந்தாங்க. நான் என்ன கேட்கிறேன் சார், செங்குட்டையன் பிரஸ் மீட் கொடுக்குறாரு. ஒரு 80 வயதான ஒரு பழுத்த அரசியல்வாதி, சந்தேகமே இல்ல. விஜய் ஜெயலலிதா அவருடைய பயண திட்டத்தை வடிவமைச்சவர். நான் தான் கன்னியாகுமரி மாவட்டத்துல குளச்சல் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில 2016 ஜெயலலிதா அவர்கள் பிரச்சாரத்துக்கு வந்திருந்தாங்க. நல்ல மழை. அப்ப நம்ம ஒரே ஊர்ல ஒரு இடத்துல வந்து நிப்பாங்க, 3-4 வேட்பாளர்கள் வந்துருவாங்க, சட்டுன்னு அறிமுகப்படுத்துவாங்க, பட்டுன்னு போயிருவாங்க. இதான் 2016 களமா இருந்துச்சு. அப்ப அந்த நேரத்துல மழை, செங்கோட்டையன் தான் வந்தாரு, மழை தூத்துது. உடனே எங்க இருந்தோ வந்து மேல மேல தாக்குவாய்களை கரெக்டா ஒரு லொகேஷன்ல மட்டும் போட்டாங்க. அதுக்கு கீழே கரெக்டா அந்த அம்மாவோட வண்டி வந்து நிக்குது. அந்த பிரச்சார வண்டி அந்த எல்லாம் வடிவமைச்சது செங்கோட்டையன் தான். நம்மளே கண்ணால பாத்துக்கோ. இது மாதிரி தமிழகம் முழுவதும் நான் களத்துல இருந்த அனுபவத்தை சொன்னேன். மற்றபடி தமிழகம் முழுவதுமே செங்கோட்டையன் வடிவமைச்சார். இவ்வளவு பெரிய ஆளுமை தானே. அவர் ஒரு பிரச்சனையை எழுப்புறாருல. கிட்ட ஒரு 5 முன்னாள் அமைச்சர்கள், ஒரு 5-6 மாவட்ட செயலாளர்கள் இருந்தா அது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்திருக்கும். ஆனா அவர் என்ன பண்றாரு, அவரால் ஒரு மாவட்ட செயலாளர் தான் ஒன்றிய செயலாளர் போடுவார், மாவட்ட செயலாளர் தான் பேரூராட்சி செயலாளரை போடுவார், மாவட்ட செயலாளர் பொதுச் செயலாளர் போடுவார். ஆனா இவர் என்ன பண்றாருன்னா, இவர் மாவட்ட செயலாளராக இருந்திருக்கும் போது நியமிக்கப்பட்ட ஒன்றிய செயலாளர்கள், பேரூராட்சி செயலாளர், கிளை செயலாளர் இவங்களை பின்னாடி வச்சுட்டு அரசியல் பேசுறாரு. பொதுச் செயலாளருக்கு கெடு கொடுக்குறாரு. ஆனா என்ன நடந்துச்சு, அவரை கட்சி பொறுப்புகள்ல இருந்து நீக்கப்பட்ட பின்பு யாராவது போய் இவரை நீக்கிட்டீங்களே, திரும்பி சேர்க்கணும், இந்த பொறுப்பை கொடுக்கணும்னு அதிமுகவுடைய தலைமை அலுவலகத்துல கூட்டமா போனாங்களா? யாராவது போய் எதாவது பண்ணாங்களா? சோ செங்கோட்டையன் அவர்கள் தவறான முடிவு தான் அது. அவர் வந்து கட்சி உள்மட்டத்துல பேச வேண்டிய விவகாரம் ப்ரோ. அது நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அதிமுக மாவட்ட செயலாளர் கூட்டம் நடந்துச்சு, ரொம்ப சமீபத்துலதான் நடந்துச்சு. அந்த கூட்டத்துல அவர் சொல்லியிருக்கலாம், எனக்கு இப்படி ஒரு மாறுபட்ட கருத்து இருக்கு. ஒருவேளை அது உள்ளரங்கத்துல சொல்லப்பட்டிருந்தா கூட ஒரு 5-6 மாவட்ட செயலாளர் கூட, அண்ணே அவர் சொல்றது சரிதானே, முதல் குரல் யார் பொறுப்பான்னு தானே இருக்கும் மாவட்ட செயலாளர் கூட்டம்னா. அதானே ஜனநாயகம். ஒரு கட்சியினுடைய மாவட்ட அமைப்பு ரீதியா 72 மாவட்டங்கள்ல இருந்து மாவட்ட செயலர் வந்திருக்கிறப்ப, நீங்க பேசுகிற பொழுது, ஒருவர் பேசுகிற பொழுது கூட 1-2 பேர் எழுந்திருந்து பேசுறாங்கன்னா அது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு நெருக்கடியை கூட கொடுத்திருக்கோம்.